நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு அன்னோன் இஷ்யூ இல்லைன்னா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்டிபிகேஷன் வரும். அதை பாருங்க, அப்பக்கப்ப அந்த நோட்டிபிகேஷன் வருதா இல்லைன்னா நோட்டிபிகேஷன் அது எங்க நோட்டிபிகேஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோல வந்துட்டு அது நோட்டிபிகேஷன் ஆகும். யூடியூப் ஸ்டுடியோல வந்துட்டு நீங்க அந்த சிம்பிள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் இருக்குது, இல்லை வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 2 இயர் 3 இயருக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, அதை பற்றி எதுவும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கரெக்டாக இதாகலை, நீங்கள் வீடியோ வந்துட்டு இது பண்ணல, அந்த மாதிரி எதனாலும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் திருப்பி கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ள 1 by 1 செக் பண்ணலாம். அதை பற்றி நான் வந்துட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு இதில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் வந்துட்டு வேறு எதுவும் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டு எதனாலும் வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு, யூடியூப் வந்துட்டு எப்படி வந்துட்டு வியூஸ் அதிகப்படுத்துறது அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னோட வீடியோவில் வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கரெக்டான தெளிவான பதில் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்னோட வீடியோஸ் 1 by 1 எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு யூடியூப் வந்துட்டு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 1 by 1 போட்டிருப்பேன். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு அதை திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி சில நேரத்தில் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இயர் 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சில இதெல்லாம் சரியான கண்டென்ட் இல்லாமல் வேற யாரோட கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா வேற எதுனாலும் இப்போ வேற ஒருத்தவங்களோட யூடியூப்ல இருக்க இதை வந்துட்டு சேவ் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப்ல அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனாலையும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் இது பண்ணுறது இதாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர் இல்லைன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மோரா நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்துட்டு சில டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க யூடியூபர்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சில இது சப் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர் கூட பண்ணி கொடுப்பாங்க, பிளஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் கூட பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரைக் அந்த மாதிரி வரலாம். நீங்க அந்த சில நேரத்துல காமிச்சிச்சு. இப்போ 1 இயர் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல வந்துட்டு டக்குன்னு இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு இப்போ நார்மலாக காமிக்குது, இல்லை ஒரு 2 இயருக்கு முன்னாடி இருக்கிறத காமிக்குது, இல்லை ஒரு 6 மந்த்துக்கு உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை காமிக்கும். அதனால எதுவும் இது பண்ண தேவையில்லை. பாருங்க, உங்களோட யூடியூப் டெர்மினல் ஆன மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க, நான் அதை கால் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நீங்க மெயில் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, அதை பத்தி சம்மந்தமா ஒரு வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்றேன், அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துட்டு வராம பாத்துக்கணும், இல்லைன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான ஏர்ன் பண்ணாலும் அதை கரெக்டா இது பண்ண முடியும். இல்லைன்னா வந்துட்டு சில நேரத்துல நம்மளால அதை ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் உள்ளே போய்ட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு முன்னாடியே உள்ளே பார்த்தீங்கன்னா அன்னோன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ இருக்கும். அதில் கிளிக் பண்ணி போய்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு 1 by 1 ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்னென்னால பிரச்சனையாக இருக்குது, ஏன் வந்துட்டு ஸ்ட்ரைக் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஏன் வந்துட்டு ஸ்பேம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 அதில் பார்த்துக்கலாம். அதில் 1 by 1 கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது சேனல் ரிமூவ் ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வரும். இப்போ ஃபியூச்சர் எதுவும் பிரச்சனை வரும்